ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈரல் ஃப்ரை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஈரல் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு எல்லா மசாலாவும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஈரல்லாம் வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கூட தான் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகா பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு மிளகா பொடி வேணாலும் போட்டுக்கலாம். எப்பயுமே ஃப்ரைக்கு தனி மிளகா பொடி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்குற ஈரல் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி கிரேவியாக வேணுன்னா கூட இட்லி தோசை தொட்டு சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரையாக வேணுன்னா நல்லா கிண்டி விட்டு சாம்பார் சாதத்துக்கு தான் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணுன்னா கூட கொத்தமல்லி தழை போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் ஃப்ரையாக வேணும்னா நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈரல் பெப்பர் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சூப்பரான ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.